இந்த 2 ஆண்டு காலமா இது 3ஆவது வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்கல. எப்பொழுது இருந்த விட இல்ல இது 2 வருஷமாக நடக்கல. இந்த வருஷம் நடக்குமா சந்தேகத்துல இருக்கும். இப்ப இந்த வருஷம் தான் இந்த போராட்டம் பெருசா இருக்கு, வெளியே தெரியுது. இதுக்கு காரணம் என்ன? இது ஏன் போன வருஷம் இல்ல? அப்போ நமக்கு இந்த உணர்வு இருந்துச்சு இல்ல? பழனியப்ப இந்த உணர்வோட இருந்தா, நவீன் இந்த உணர்வோட இருந்தீங்க, தமிழ் தேசிய சமுதாயம் இந்த உணர்வோட இருந்தாங்க, எல்லாரும் இந்த உணர்வோட தான். ஒன்னும் திடீர்னு போன வியாழக்கிழமை இருந்து வரலாம் இந்த உணர்வு. ஆனா அப்ப இந்த போராட்டம் இவ்வளவு பெருசா ஆகல போன வருஷம். அப்போ இதே மாதிரி எல்லாரும் பேசணும், எல்லா தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பேசணும், பத்திரிகைகள்ல பேசணும், கூட்டணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஏன் இந்த வருஷம் தெரிஞ்சு போன வருஷம் தெரியல? அப்ப நம்ம அதை சிந்திக்கணும்ல. உங்களை போராட்டம் நடத்த, உங்கள் போராட்டம் வெளியே தெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனுமதி வழங்குகிறாரு. அதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்கு. அது என்ன அரசியல்னா, போன வருஷம் விவசாயி பூரா நல்லா இருந்தான் சரியா? இப்ப புதுசா ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை தேவையில்லை. இந்த வருஷம் விவசாயி நம்ம மாடை விடவும் மிக மோசமான இடத்துல இருக்கான். அந்த பிரச்சனை வெளியே தெரியாம இருக்க, இந்த பிரச்சனையை மேல தூக்குறாங்க. அவங்க உங்களை அனுமதிக்கிறாங்க, இத பத்தி பேசுங்கன்னு. விவசாயி பிரச்சனை இருக்கே, அதை பத்தி பேசவே இல்லையே யாருமே இல்லையா? ஜல்லிக்கட்டு வேணுமா? கண்டிப்பா வேணும். மாடு ரொம்ப முக்கியம். மாடை விட மனுஷன் முக்கியம் இல்ல. அந்த மனுஷன் என்ன வாங்கினா தமிழகம் எங்கும்? எத்தனை பேர் செத்து போனா? அமைச்சர் சொல்றாரு, தமிழக அமைச்சர், நோயுற்று முதுமையால் இறந்தவர்களை எல்லாம் விவசாய கடனாலும் வறட்சியாலும் இறந்தவர்கள் சொல்கிறார்கள் சொல்றாரு அமைச்சர். தமிழக முதலமைச்சர் இறந்து போறாங்க. இறந்ததா அறிவிக்கப்படுறாங்க 11 மணிக்கு, இரவு 11 மணிக்கு. இறந்ததை அறிவிக்கப்பட்டோன்னு 1 மணிக்கு ஜெயா தொலைக்காட்சியில அவருடைய சொந்த சேனல்ல என்ன செய்தி வருதுன்னா, நத்தத்தை சேர்ந்த குட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பெரியசாமி என்பவர் முதல்வரின் இறப்பு செய்தி கேட்டு அதிர்ச்சியில் இறந்தார் செய்தி வருது. அவர் யாருன்னா, இந்த பெரியசாமி கடந்த 8 மாத காலமா நோயுற்று இருந்தவர், ஒவ்வொரு நாளும் இறப்பை எதிர்பார்த்துட்டு இருந்தவர். அவர் இறந்து போறாரு, உடனடியா முதலமைச்சர் கணக்குல சேர்த்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு தேவையான நோயுற்று இருந்தவனை எல்லாம் கணக்குல சேர்ப்பீங்க, தேவையில்லைன்னா வறுமையிலையும் கடன்லையும் செத்தவனை எல்லாம் நோயுற்று செத்தவனை சொல்லுவீங்களா? இல்லையா? உங்களுடைய ஆதங்கத்தை பார்க்கும் பொழுது இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மிக மேலோங்கி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளினுடைய அந்த இறப்பு தான் அப்படிங்கறது தான் உங்களுடைய குற்றச்சாட்டா? குற்றச்சாட்டு இல்லைங்க, அதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். நான் குற்றச்சாட்டு யார குற்றச்சாட்டு என்ன போறேன்? அதுக்கு தான் ஒண்ணும் பதில் கிடையாது. அந்த குற்றத்தை நீக்க போறீங்களா நீங்க? குற்றச்சாட்டு நம்ம எப்ப வைக்கணும்? அவனால அதை நீக்க முடியும்னா குற்றச்சாட்டை வைக்கணும். நான் சொல்றது இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் நம்ம எல்லாரும்